இன்றைக்கி நாம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 விசுவாவசு தமிழ் புத்தாண்டு எப்பேற்பட்ட அற்புதமான பலனை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அற்புதமான ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் இந்த மாதிரி ஒரு நல்லதொரு நேரம் அப்படிங்கிறத பார்த்துருக்கவே மாட்டீங்க. என்ன ஜோசியரே நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பு உங்ககிட்ட இருக்கலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ம ராசிக்குள்ளேயே குரு இருக்கார். 10 ரூபா பெருசாக நம்மளால் பெரட்ட முடியலை. ஒரு கடன் இருக்குது அப்படின்னா அடைக்கலாம் அப்படின்னா கூட அடைக்க முடியலை. ஏதோ சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரியே வாழ்க்கை போகுது. பெருசாக ஒன்றும் செட்டில் ஆக முடியலையே. இருக்கிற கடனை கூட வட்டியை தான் கட்ட முடியுது ஒழிய கடனை அடைக்க முடியலையே. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். அதுதான் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. இந்த விசுவாவசு வருடம் அப்படிங்கிறது பிறக்கும்போதே சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வராரு. ஒரு அற்புதமான அமைப்பு. யார்? சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு சுக்கிர பகவானுக்கு நெருங்கிய நண்பர். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனால் பரவாயில்ல. உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். இப்போது நண்பனுக்கு நல்ல இடத்துல இருக்கும்போது யாராவது கெடுதல் செய்வாங்களா? சனி வாரி கொடுக்க போகிறாரு உங்களுடைய ராசிக்கு. ஆனால் குரு வந்துட்டு சித்திரை மாதம் 31ஆம் தேதி இந்த விசுவாவசு வருடம் பிறந்து ஒரு மாதம் சித்திரை பல்ல கடிச்சிக்கிட்டு இந்த வெயிலை கடந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேலே டாப் கீரை போட்டு தூக்க போகிற ஒரு ராசி அப்படின்னா அது உங்களுடைய சொந்த ராசியான ரிஷபம் ராசி. எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா, குரு பகவான் 2ஆம் வீட்டுக்கு வராரு. வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு குரு பகவான் வராரு. பார்த்துக்கோங்க. லாபத்தை கொடுக்கக்கூடிய 11ல் சனி பகவான், தனத்தை கொடுக்கக்கூடிய 2ல் குரு பகவான். 2 கிரகங்களும் சேர்ந்து கொடுக்குது அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு அமைப்பு இருக்கும் பார்த்துக்கோங்களேன். நல்ல வேலையாக சர்ப்ப கிரகங்கள் ஏதாவது கெடுக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் கிடையாது. உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டில் ராகு இருக்கார். அதாவது வைகாசி மாதம் 4ஆம் தேதி ராகு 10ஆவது வீட்டுக்கு போகிறாரு, தொழில் ஸ்தானத்துக்கு போகிறாரு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க 10ல் ஒரு பாவி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நவகிரகங்கள்லேயே பெரிய பாவி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராகு தான். விஷப்பாம்பு அவர். அப்பேற்பட்ட பாவி 10ஆம் இடத்துல அமர்றாரு. 10ல் ஒரு பாவி இருக்கணும், கரெக்டான ஒரு நேரத்தில் போயிட்டு 10ல் இருக்கார். அப்படிங்கும்போது இந்த 3 கிரகங்களும் சேர்ந்து உங்களை ஒரு பெரியதொரு உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. அதில் எந்ததொரு மாற்றமும் இல்லை. பொதுவாக சனி லாப வீட்டுக்கு வராரு அப்படின்னாலே உங்களுடைய சொந்த தொழில், சொந்த வேலை அப்படிங்கிறத
ஒரு தன்னிறைவு அடைய வச்சுருவார். ஒரு வேலையில் இருப்போம், எனக்கு இந்த வேலையே பிடிக்கல போ, என்ன போ, வேறு வழி இல்லாமல் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு இந்த வேலையே செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சலிப்பாக வேலை செய்வாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாமே மனம் போல் இஷ்டப்பட்ட மாதிரி ஒரு வேலை அப்படிங்கிறத கொடுத்துருவார். வேலை எனக்கு பிடிக்கல, வேறு நல்ல வேலை வந்தால் விட்டுருவேன் அப்படிங்கும்போது நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த நல்லதொரு வேலை அப்படிங்கிறது நல்லதொரு சம்பளத்தோட நல்லதொரு உச்ச கௌரவத்தோடு உங்களுக்கு அந்த வேலையை அமைச்சு கொடுப்பாரு சனி. அதனால் நான் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு 4 பேர்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. அவங்களே ஆச்சரியப்படுவாங்க, பரவாயில்ல நல்ல செட்டில் ஆகிட்டான் அவன் அப்படிங்கிற மாதிரி. நம்மளை உதாசீனப்படுத்தின சொந்தங்கள் எல்லாமே நம்மளை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறத சனி பகவான் கொடுப்பாரு. அதே மாதிரி கடன் இருந்திருக்கும், கடந்த காலகட்டத்தில் வீடு கட்டினதில் கடன், கல்யாணம் பண்ணதில் கடன், தேவையில்லாத கொஞ்ச நாள் சும்மா உட்காந்துருந்துருப்போம், தேவையில்லாத வெட்டியாக ஊர் சுற்றி இருந்திருப்போம், அதனால் கொஞ்சம் கடன் வந்துருச்சு. இப்படி இருந்த நிலைமையெல்லாம் மாறி நம்ம கடனை அடைச்சி கௌரவத்தோடு வாழ வைப்பார் சனி. அதுதான் ரொம்ப முக்கியம். கடனை அடைக்கிறது முக்கியம் கிடையாது, ஒரு கௌரவத்தையும் உண்டாக்கி கொடுப்பார். யார் முன்னாடி நாம் இலக்காரமாக தெரிஞ்சோமோ அவங்க முன்னாடி நாம் இப்போது ஒரு விவிஐபி அந்தஸ்து அப்படிங்கிறதை அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத சனி பகவான் கொடுப்பார். அதே மாதிரி தொழில்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மூடி கடந்த தொழில் கூட மறுபடியும் திறப்பு விழா போடலாம். பூட்டின கடலை பூவாக தொங்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் எந்த ஒரு தொழிலில் நாம் காசை விட்டோமோ அதே தொழிலில் திரும்ப நாம் விஸ்வரூபம் எடுக்கலாம். பரவாயில்ல, கடையை ஒன்று ஆரம்பித்தோம், பூட்டி போட்டோம், என்ன வேலை செஞ்சாலும் ஏதோ தொழில் பண்ணுறான், இங்கேயோ வெளியூர் போனால் மறுபடியும் சும்மா வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஏளனை பேசினவங்க எல்லாமே நம்ம காரில் இறங்குறத பார்த்துட்டு மூக்கு மேலே விரல வைக்கணும். அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது சனி கொடுப்பார். குரு பகவானும் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார். காசு கொடுப்பார், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கொடுப்பார், வேலை கொடுத்தவங்களுக்கு உயர் பதவி அப்படிங்கிறத கொடுப்பார், நல்லதொரு சம்பளத்தை கொடுப்பார். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள்ட்ட உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது இருக்கும். எதுவாக இருந்தாலும் உங்களை கலக்காமல் யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. அது தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், நம்மளோட வயதில் மூத்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தை கேட்டுக்குங்கப்பா அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மேலே ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உச்சத்தில் போயிட்டு இருக்கும். அதே மாதிரி கண் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது. சில பேருக்கு கண்ணாடி போடக்கூடிய ஒரு சூழல் கூட வந்திருக்கலாம். இனிமேல் அந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வராது. அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 6, 8, 10 இந்த 3 வீட்டில் விழுகுது. 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம். கடன், பகை, எதிரி, நோய்கள் இது எல்லாம் குறிக்கக்கூடிய இடத்தை குரு பார்த்து புனிதப்படுத்திடுறாரு. அப்போது இந்த விசுவாவசு வருடம் முடியும் போது இந்த ஒரு வருடத்துக்குள்ளே ₹1 கூட எனக்கு கடன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மொத்த கடனையும் அடைச்சிட்டு நிம்மதி பெருமூச்சு விடலாம். ஏகப்பட்ட நகை பேங்கில் கிடக்கு, எல்லாத்தையும் மூட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு போட்டு பார்த்துடலாம் நம்ம. அதே மாதிரி வெளியில் கடன் வாங்கியிருந்தாலும் எல்லாத்தையும் அடைச்சி போட்டு நிம்மதியாக இருக்கலாம். சம்பாரித்து வட்டி கட்டியே மாளலை அப்படிங்கிறவங்க கூட ஒன்றும் இல்லை, எனக்கு கடன், நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஒரு 6 மாதத்திற்குள்ளேயே கொடுத்துரும். அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி உடம்புல நோய் எதுவும் பாதிக்காது. ஏதோ சாதாரண காய்ச்சல், சளி 200, 300 செலவானுச்சு, இப்படியே அரசு ஆஸ்பத்திரிக்கு போனால் சரியாக போச்சு, இந்த நிலைமையிலே முடிஞ்சு போயிடும். நீங்கள் பெருசாக உடல் பிணிகள் அப்படிங்கிறதுலாம் இருக்காது. அதே மாதிரி எதிராளிகள் இருக்க மாட்டாங்க. உங்களை எதிர்த்தவனுக்கு எதிர்காலம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கோங்க, அப்படி ஒரு அமைப்பு. அதே மாதிரி 8ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால எதிர்காலத்தை பற்றின பயம் அப்படிங்கிறது நீங்கிடும். என்னடா பண்ணுறது, எவ்வளோ கடன் இருக்கே, இந்த செலவு இருக்கே, பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கணுமே, ஃபீஸ் கட்டணுமே, பிள்ளைங்க ஒழுங்காக படிக்க மாட்டேங்குது, என்ன பண்ணி தொலைக்க போகுது, இப்படி எதையாவது ஒன்று கிடக்க ஒன்று நினச்சிக்கிட்டு தூங்காமல் கடந்தவங்க எல்லாருக்குமே ஒரு நிம்மதியான உறக்கம் அப்படிங்கிறத கொடுப்பாரு. மன உளைச்சல் எதுவும் இல்லாமல் உங்களை காப்பாற்றுவார். நல்லா தான் இருக்க, உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே நம்பக்கூடிய அளவிற்கு இந்த குரு பார்வை அப்படிங்கிறது மாற்றும். அந்த வகையில் நிம்மதியான ஒரு உறக்கம் அப்படிங்கிறது, மன உளைச்சல் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். 10ஆம் இடத்துலையும் குரு பார்வை இருக்குது. தொழில் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூட்டின கடையில் பூவாக தொங்குது அப்படிங்கிற மாதிரி முடங்கி கிடந்த தொழில் கூட இப்போ விஸ்வரூபம் எடுக்கும். வாடிக்கையாளர்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவீங்க.
தொழிலில் புதுசாக ஏதாவது செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து அதை செய்யவும் தொடங்கிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கிது. ராகு 10ஆம் இடத்துல இருக்கார். அவர் மேலே குரு பார்வை விழுகுது. 10ல் ஒரு பாவி இருக்கணும். தொழில் வீட்டில் ராகு இருக்கார். அப்படிங்கும்போது ராகு ஒரு விஷப்பாம்பு. அப்படி பாம்பு எப்படி விஷப்பாம்பு எப்படி படம் எடுத்து சீர்னா பக்கத்தில் எவனும் இருக்க முடியாது. அந்த மாதிரி உங்கள் தொழில் போட்டியாளர்கள் உங்கள் கிட்டேயே நிற்க முடியாத அளவுக்கு ஒரு விஸ்வரூப வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த தொழிலில் உங்களுக்கு கிடைக்கும். இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் செட்டில் ஆகலாம். கேதுவோட நிலை அப்படிங்கிறது சுமார். ஏன்னா கேது சுகஸ்தானத்தில் இருக்கார். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அப்பப்போ 1000, 500, 200, 300 ஆஸ்பத்திரி கொடுக்குற மாதிரி இருக்கும், சரியாயிடும்னு. அந்த ஒரு பிரச்சனையை கொடுக்குறவரே கேது தான். அந்த மாதிரி தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையை கொடுப்பாரு. சில பேருக்கு தாயார் பிரிஞ்சு போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. தற்காலிகமாகவோ இல்லை நிரந்தரமாகவோ. என்ன ஜோசியர் எப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு என் மேலே குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அமைப்பு அப்படிங்கிறது அப்படி இருக்குது. சுய ஜாதகத்தில் வலு இல்லை, கேது கொஞ்சம் சுமாரான ஒரு அமைப்பில் இருக்கார் அப்படின்னா இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் சாலையோரத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு காலுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க. காலுக்கு செருப்பு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஒரு வண்ண நிற போர்வையை தாளமாக கொடுங்க. இதை செஞ்சீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு இல்லாமல் மீண்டு வந்துடலாம். மற்றபடி இந்த விஸ்வாசு வருடத்தில் கிரக பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது சரி, கிரக நிலைகளும் சரி, கிரகங்களுடைய பார்வையும் சரி, எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. சனியினுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசியில் இருக்குது. அப்படிங்கிறதுனால யாரையும் கெடுக்கணும், யாரையும் நம்ம போட்டியாக நினைக்கிறதோ இல்லை பொறாமையாக நினைக்கிறது அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், நமக்கு வரட்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு நீங்கள் உழைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கோடீஸ்வரராக மாற்றக்கூடிய ஒரு வருடமாக இந்த விஸ்வாசு தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது இருக்கும். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு யோகம் தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் நிச்சயமாக அமையும். நன்றி, வணக்கம்.